ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 9 பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரேஸ்லெட்டோடு சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜுவல் மேக்கிங் கிளாஸஸும் வரும்னு சொல்லியிருக்கேன். பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் தான் நான் பப்ளிக்கில் போடுவேன். கொஞ்சம் மீதியெல்லாம் நம்ம ப்ரைவேட்டில் தான் போடுவேன். நான் கிளாஸஸ் ப்ரூச் கிளாஸ், மெஹந்தி கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு. நெக்ஸ்ட்டு ரெசின் ஒர்க் எல்லாமே நான் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து நெத்திச்சுட்டி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் OHP ஷீட் எடுத்துக்கிட்டேன். அந்த ஷீட்டில் வந்து B7000 க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பிங்க் கலரில் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதை சுற்றி நான் ஒரு லைன் ஜர்தோசி, கோல்டு கலர் ஜர்தோசி ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே நான் இந்த பீட் லேஸ் வந்து ஒட்டுறேன். இது லேஸ் ஒட்டினதுக்கப்புறம் என்கிட்ட பேர்ல் பீடில் வந்து லேஸ் இருக்குது. அந்த லேஸை வந்து நான் ஒட்டிக்கிறேன். OHP ஷீட்டில் நீங்கள் க்ளூ வச்சுட்டு எது ஒட்டினாலுமே நல்லா ப்ராப்பராக ஒட்டிக்கும். அது ஒட்டுமா, அதுக்கப்புறம் ரிமூவ் ஆகிடுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கும், நல்லாவே ஸ்டிக் ஆகும். இதுக்கப்புறம் நான் குந்தன் ஸ்டோன், திலகம் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் மாதிரி வச்சு பக்கத்தில் ஒட்டாமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இது உங்கள்கிட்ட சால்ட்ரிங் மிஷின் இருந்தால் அந்த கார்னர்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி அதை எடுக்கும்போது நான் அந்த கட்டர் வச்சு தான் கட் பண்ணி எடுத்தேன். சால்ட்ரிங் மிஷின் தான் லைட்டாக நீங்கள் அந்த பீடு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அந்த ஹீட் பண்ணி கார்னரில் வச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸ்லாம் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. நான் இப்போ கட்டர் வச்சு தான் கட் பண்ணுறேன். ஓரளவுக்கு பார்த்து கட் பண்ணணும், ப்ராப்பராக கட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து 3 ஸ்டோன் நான் ஒட்டிக்கிறேன். அதை சுற்றி நான் இந்த பேர்ல் செயின் பீடு வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து மேலே 3 லைன்ஸ் நம்ம ஹெட்டில் மாட்டும் இல்லைங்களா, ஹூக்கு, அந்த இடத்துல வர்றதுக்காக இது நான் 3 ஸ்டோன் தான் ஒட்டுறேன். நீங்கள் 5 கூட ஒட்டிக்கலாம், 4 கூட ஒட்டிக்கலாம். இது போதுமான லென்த்து அப்படிங்கிறதுனால நான் 3 ஸ்டோன் மட்டும் ஒட்டி அதை சுற்றி நான் இந்த பீடு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இது 4மே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த OHP ஷீட் தெரியாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கட் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து சால்ட்ரிங் மிஷின் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷேப் அந்த இடத்துல கார்னரில் அந்த கர்வ் இருக்கிற இடத்துல லைட்டாக நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது மெல்ட் ஆகிட்டு நமக்கு எக்ஸஸ் தெரியாது. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் பேக் சைடில் நம்ம வந்து வேக்ஸ் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அதை இந்த சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ண முடியாது அது. ஸோ சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த க்ளூவில் வந்து நம்ம வந்து ஐபின் ஒட்டிக்கலாம். ஐபின் எதுக்காகனா இந்த உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நான் என்ன மேக் பண்ணுறேங்கிறது கொடுத்துருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஐபினில் தான் நம்ம அந்த ஒயிட் கலர் பீடை வந்து நம்ம ஹேங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இது. நான் மொத்தம் 7 ஐபின் வந்து ஒட்டியிருப்பேன். மேலே ஒரு ஐபின் சென்டர் பாயிண்டில் ஒட்டியிருப்பேன். அது எதுக்காகனா நம்ம மேலே 3 பீடு ஒட்டி அதுக்கு மேலே ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கோர்த்து விடுறதுக்காக அந்த ஒரு ஐபினையுமே நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக ஈவனாக நேராக ஒட்டுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு டைம் க்ளூ ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த வேக்ஸ் ஷீட்டை நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் இதுதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி நம்ம 3 ஒட்டணும் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடியுமே இது மாதிரி ஐபின்னை நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி 2 சைடுமே நமக்கு அந்த கர்வ் இருக்கணும், வளைச்சி வச்சுருந்தா தான் ஒன்றோட ஒன்று நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இது உங்களுக்கு நான் ஒரு பிரேஸ்லெட்டில் நான் சொல்லியிருப்பேன், அது மாதிரி தான் இதுவுமே. இது நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வேக்ஸ் ஷீட்டை கண்டிப்பாக ஒட்டணும். அப்போ தான் நமக்கு இது வந்து ஃபினிஷிங் நல்லா தெரியும். நான் அது அந்த 3 பீடுக்குமே நான் அதை ஒட்டியிருப்பேன். இதுக்கு மட்டும் நான் ஒட்டலை. 3க்குமே ஒட்டிட்டு 3துலேயுமே நான் வந்து வேக்ஸ் ஷீட் பேக் சைடு ஒட்டிக்கலாம். அது ஓரளவுக்கு ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆகாமல் அதை வந்து ஒர்க் பண்ணாதீங்க. கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க ஐபின், ஏன்னா அது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். நீங்கள் அப்படியே லென்த்தாக இருந்தாலும் ஓகேன்னு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு வெளியில் தெரியும். வெளியில் தெரியாமல் கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடக்கி வளைச்சி விட்டுட்டு இதில் வச்சு ஒட்டிக்கோங்க.
என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோஸ் போடுறேனே தவிர்த்து இன்கம்காக கிடையாது. யாரும் அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். என்னோடய கிளாஸஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற கிளாஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஆரி ப்ளவுசஸ் கூட நான் போட்டிருக்கேன். நெட் கிளாத்தை டச் பண்ணுறது கூட நான் போட்டிருக்கேன். யாருக்காவது இது வேணும்னா போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி சைடில் யாருக்காவது கிளாஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே ப்ரூச் கிளாஸ், மெஹந்தி கிளாஸ், ஹேர் அக்சசரிஸ், ப்ரேஸ்லெட் கிளாஸஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்ட் கிளாஸுமே. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்கிறது வாட்ஸ்அப் நம்பர் தான். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம அந்த ஐபின்ல வந்து இங்கே ஹேங்கிங்ஸ் மேக் பண்ண போகிறீங்க. சாரி, நான் எடுத்துருக்கிறது ஹெட் பின்னு, நான் ஐபின் சொல்லிட்டேன். ஹெட் பின்னில் ஒன் சைடு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம மடக்கி வச்சுருக்கோம். அந்த ஹெட் பின்குள்ளே நம்ம அந்த ஒயிட் கலர் பீடை வந்து உள்ள ஹெட் பின் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அந்த ஒயிட் கலர் பீடை உள்ளே விட்டுட்டு அந்த அந்த ஹெட் பின்னை வந்து நீங்கள் கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து 7 ஐபின் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஐபினை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம இதை கோர்த்து விட்டுக்கலாம். ரெண்டும் கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த சர்க்கிள் அந்த ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணியிருக்கிறதுல நான் ஒட்டுனது ஐபின். ஆனால் இந்த ஒயிட் கலர் பீடில் நான் கோர்த்தது வந்து ஹெட் பின்னு. ஒன் சைடு நம்ம ஐபின் மாதிரி வளைச்சி கொடுக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டில் மேக் பண்ணதில் ஒரு ஐபின் தனியாக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்டில் இந்த 3த்தில் ஒன்று எடுத்து அதுக்கு லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டு மாட்டி விட்டுருங்க. இன்னொன்று இந்த சின்னதாக பண்ணியிருக்கிறத எடுத்து அதுலேயும் மாட்டி விட்டுருங்க. இப்போ 3மே ஒவ்வொன்றுத்தில் ஒன்றா நம்ம அது லைட்டாக ஓப்பன் பண்ணி மாட்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து செயின் வேணும் இல்லைங்களா, நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜம்ப் ரிங் எடுத்து கனெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் செயின் கனெக்ட் பண்ண முடியும்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹூக் இருக்குது. அந்த ஹூக்கில் நம்ம கண்டிப்பாக அந்த ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணி தான் அந்த செயினில் கனெக்ட் பண்ணணும். கொஞ்சம் நமக்கு லென்த்து கிடைக்கும். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. பாருங்கள், ஃபினிஷிங் நல்லாவே இருந்தது. இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம OHP ஷீட்டில் மேக் பண்ணதால் இதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். வெயிட்டாக இருக்காது. குழந்தைங்க வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் யாருக்காவது ரெக்கமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ